ஆதவ் அர்ஜுனா பதவிக்கு சிக்கல். அதிமுக எம்பி சொன்ன பாயிண்ட். குழப்பத்தில் தாவேக அமைச்சரவை. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராகவும் பொறுப்பு வகித்து வருவது குறித்து மீண்டும் கேள்வி எழுப்பி உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டியுள்ளார் அதிமுக எம்பி இன்பதுரை. விளையாட்டு அரசியல் செய்யும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அதிகாரிகள் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் இன்பதுரை கூறியுள்ளார். இதுபற்றி செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அப்படி எந்த விதிமுறையும் இல்லை. அதிமுகவினருக்கு விளையாட்டும் தெரியாது, அரசியலும் தெரியாது என தெரிவித்தார். இந்த நிலையில் அதிமுக ராஜ்யசபா எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான இன்பதுரை இன்று வெளியிட்டுள்ள பதிவில், விளையாட்டுத்துறை அமைச்சர் கூடைப்பந்து சங்கத்தின் தலைவராக நீடிப்பது நல்ல முரண்பாடு குறித்த கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது. 2015 BCCI பி கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பீகார் என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி RM லோதா தலைமையில் 3 ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழுவை அமைத்தது. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ற தலைப்பில் அந்த குழு அளித்த அறிக்கையின் முதல் பரிந்துரைகளில் ஒன்றிய அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் விளையாட்டு சங்கங்களில் பதவி வகிக்க கூடாது என்பதுதான். இந்த பரிந்துரைகளில் பலவற்றை உச்சநீதிமன்றமும் ஏற்று தீர்ப்பளித்துள்ளது. விதிகள் ஏதும் இல்லை என்று கூறும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இதனை தமிழக அரசு அதிகாரிகள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என அதிமுக எம்பி இன்பதுரை தெரிவித்துள்ளார். அத்துடன் SDAT அமைப்பு 1992 அதிமுக ஆட்சி காலத்தில்தான் உருவாக்கப்பட்டது. 1995 ஆண்டு சென்னையில் நடைபெற்ற தெற்காசிய விளையாட்டு போட்டிகளுக்காக நேரு விளையாட்டு அரங்கம் நவீனப்படுத்தப்பட்டதுடன் நேரு உள் விளையாட்டு அரங்கம், மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானம், நுங்கம்பாக்கம் டென்னிஸ் அரங்கம், வேளச்சேரி நீச்சல் வளாகம் உள்ளிட்ட முக்கிய விளையாட்டு உள்கட்டமைப்புகள் அனைத்தும் அதிமுக ஆட்சியில்தான் உருவாக்கப்பட்டன. அதிமுக எம்பி இன்பதுரை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அரசு வேலைவாய்ப்பில் விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீடு 2018 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதையும் விளையாட்டு அரசியல் செய்யும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அதிகாரிகள் தெளிவுபடுத்த வேண்டும் என இன்பதுரை தெரிவித்துள்ளார்.